இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, திருப்பாடலின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய நாளில் நம்முடைய தாயாம் திரு அவை திருப்பாடல் 103 தியானிக்க கொடுத்திருக்கின்றது. இந்த திருப்பாடல் வகையை நாம் சற்று பார்க்கிற போது இது புகழ்ச்சி பாவை சார்ந்த வகையாக இருக்கிறது. அதாவது கடவுளை புகழ்ந்து பாடுகிற ஒரு பாடலாக இந்த திருப்பாடலானது அமைந்திருக்கின்றது. இந்த திருப்பாடலை பொறுத்தவரையிலும் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லவும், அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நலமாக்குகிற அந்த ஆண்டவருடைய நல் செயல்களை நினைத்து நன்றி சொல்ல இந்த திருப்பாடலானது நமக்கு இன்றைய நாளில் அழைப்பு கொடுப்பதாக இருக்கிறது. முதலாவதாக இந்த திருப்பாடலின் முதல் வரிகளை பார்க்கிற போது, நெஞ்சே என் உயிரே நீ ஆண்டவரை போற்றிடு என்று சொல்லி அழைப்பு விடுப்பதாக இருக்கிறது. பொதுவாக திருப்பாடல்களில் எல்லாம் நாம் பார்க்கிற பொழுது எல்லோரையும் இது ஒரு குடும்பமாக ஆண்டவரை புகழ திருப்பாடலின் ஆசிரியர்கள் அழைப்பு விடுப்பார்கள். ஆனால் இந்த திருப்பாடலில் மட்டும்தான் 103 இதோ ஒரு நபர் தன்னையே ஆண்டவரை புகழ்ந்து பாட அழைப்பு கொடுப்பதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கின்றது. காரணம், உள்ளத்தின் ஆழத்திலே ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் மறக்கக்கூடாது என்று சொல்லி இதோ அந்த திருப்பாடலின் ஆசிரியர் தன் உள்ளத்தை ஆண்டவர் வாழ் எழுப்புகின்ற அந்த நாளை தான் இந்த முதல் வரிகளில் பார்க்கிறோம். அடுத்ததாக எதற்காக நாம் கடவுளுக்கு மகிமையும் மாட்சியும் புகழையும் செலுத்த வேண்டும் என்பதை அடுத்த வரிகளில் திருப்பாடலின் ஆசிரியர் அழகாய் சொல்லுகிறார். இதோ ஆண்டவர் நம்மை படைத்தவராக இருக்கின்றார். இதோ நம்மை அவர் வழி நடத்துகிறவராக இருக்கின்றார். அவர் நம்மை அன்பு செய்கின்றவராக இருக்கின்றார். ஏனென்றால் அவர் நம் பாவங்களை மன்னிக்கின்றார் என்று சொல்லுகிற போது ஏதோ நாம் செய்த பாவங்கள் அல்லது மன்னிக்கப்படுகிறது என்று இன்றைய நாட்களில் அடிக்கடி கேட்கின்ற ஒரு வார்த்தைகளாக இல்லை. மாறாக கடவுளுக்கு எதிராக நம்முடைய வாழ்வை எதிர்ப்புறமாக திருப்பி இருந்த அந்த மனநிலையை நாம் மாற்றிக்கொண்டு வருகிற போது அவர் நடந்த எல்லாவற்றையும் மறந்தவராக, இதோ மன்னிக்கின்றவராக, இரக்கம் மிகுந்த கடவுளாக ஆண்டவர் தன்னையே வெளிப்படுத்துகின்றார். அதைத்தான் விடுதலை பயனுள் 34 அதிகாரம் 6 இறை வார்த்தைகளும் பார்க்கிறோம். கடவுளின் குணமாக சொல்லுவது, கடவுள் சினம் கொள்ள தாமதிப்பவர், இதோ நம்மை அன்பு செய்கின்றவர் என்பதை அங்கு வெளிப்பாடாக சொல்லப்பட்டுள்ளது. எனவே கடவுள் நம் பாவங்களை மன்னிக்கின்றார், நம் நோய்களை அவர் குணமாக்குகிறார், நம்மை நலமாக்குற தண்டனை அவர் மீது விழுந்தது என்று எசையா இறைவாக்கினர் கூறியது போல திருப்பாடலின் ஆசிரியர் அதை உணர்ந்தவராக, இதோ நம் நோய்களை, நம்முடைய வாழ்வை ஒரு புதிய பாதைக்கு நடத்துகிறவர் ஆண்டவர் ஒருவரே என்று சொல்லி அந்த ஆண்டவரை போற்றி புகழ நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. ஏனென்றால் நம் ஆண்டவர் சினம் கொள்ளாதவர், நம்மை அணிகலங்களால் நிரப்புகிறவர், நம்மை மாட்சியால் நிரப்பி நம்மை வழி நடத்துகிறவராக ஆண்டவர் இருக்கின்றார். எனவே இந்த காரணங்களுக்காக கடவுளை, ஆண்டவரை நாம் வாயார ஒவ்வொரு நாளுமே போற்றி புகழ வேண்டும் என்று இந்த திருப்பாடலின் ஆசிரியர் அழகாய் சொல்லுகிறார். அதே ஆசிரியர் 9 12 வரை உள்ள இறை வார்த்தைகளில் நாம் பார்க்கிற போது, ஆண்டவர் சினம் கொள்ளாதவர், சினம் கொள்ள தாமதிப்பவர், இரக்கம் காட்டுகிறவர் என்று ஆண்டவருடைய இயல்பையும் திருப்பாடலின் ஆசிரியர் அழகாய் சொல்லுகிறார். இதோ நாம் ஆண்டவரை போற்றுகிறோம் என்றால் அவர் நம் பாவங்களை மன்னிக்கிறார், நம் நோய்களை குணமாக்குகிறார். ஏனென்றால் அவர் இரக்கம் உள்ளவர், அன்பு கொண்டவர், இதோ சினம் கொள்ள தாமதிப்பவர். எனவே கடவுளுடைய இயல்பையும் திருப்பாடலின் ஆசிரியர் அழகாய் எடுத்து சொல்லி, இப்படிப்பட்ட இயல்புள்ள ஆண்டவரை நம் ஆண்டவராக பெற்றிருக்கிறோம். எனவே அவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து போற்றி புகழ வேண்டும் என்று திருப்பாடலின் ஆசிரியர் இந்த நாளில் நாம் ஒவ்வொருவருக்குமே அழைப்பு கொடுக்கின்றார். எனவே ஜெப வேளையில் இருக்கிற நாம் இந்த திருப்பாடலின் வழியாக ஆண்டவரை நாம் போற்றுவோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். முதலாவதாக அவர் நம்முடைய பாவங்களையும் மன்னித்து கொண்டிருக்கின்றார். எப்பொழுதெல்லாம் ஒப்புரவு அருட்சாதனத்தை நாம் அணுகுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு மன்னிப்பை தரக்கூடியவராக இருக்கிறார், நம்மை மன்னிக்க தயங்காதவராக இருக்கின்றார். இரண்டாவதாக நாம் நோய் நொடிகளை எல்லாம் குணமாக்குகிறவராக இருக்கின்றார். ஆண்டவர் தம் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்ற வார்த்தையின்படி இறை வார்த்தையை நாம் வாசிக்க அது நம்முடைய உள்ளத்தையும், நம்முடைய உடலில் உள்ள நோய்களையும், மன நோய்களையும்
குணமாக்குகிற வார்த்தைகளாக இருக்கின்றது. எனவே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை குணமாக்கி கொண்டிருக்கின்றார். எனவே இந்த நன்மைகளுக்கெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் மனதின் ஆழத்திலிருந்து, உள்ளத்திலிருந்து, இதோ என் நெஞ்சே என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என்று சொல்லி நாமும் திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து இந்த நாள் முழுவதும் ஆண்டவரை போற்றி புகழ்வோம். அவர் செய்த நன்மைகளுக்கு தொடர்ந்து நாம் நன்றி சொல்லிக் கொண்டே இருப்போம். ஜெபிப்போமா. எங்களை இந்நாளும் நேசித்து காத்து வருகிற அன்பின் ஆண்டவரே, எம் நோய்களை குணமாக்குகிறேன், எம் பாவங்களை மன்னிக்கின்றேன். இந்த நாட்களில் உம்முடைய இரக்கத்தை நாங்கள் உணர்ந்து நன்றி சொல்லுகிறோம். இதோ இந்த நாளிலே உமக்கு வாயார போற்றி புகழ்ந்து பாடுகிறோம். நீர் செய்த நன்மைகளுக்காக, எங்கள் பாவங்களை மன்னிப்பதற்காக, எங்களை ஒவ்வொரு நாளும் நலமாக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்லி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை வழி நடத்தும். ஆமீன்.